யூடியூப்ல டெக் வீடியோஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் என்னோட ப்ரொஃபஷன் இது கிடையாது. ஒர்க் காரணமாக வீடியோஸும் என்னால் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. பட் இனிமேல்ட்டு வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் பேசிக்ஸில் அப்லோட் பண்ணுவேன்ட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. அடுத்த OnePlus 7 ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். லான்ச் பண்ணுறப்போ OnePlus 7 மற்றும் OnePlus 7 Proன்ட்டு 2 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus 7ல் OnePlus 60ல் இருக்கிற மாதிரி நாட் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் பின்னாடி டபுள் கேமரா கொண்ட செட்டப்பும் இருக்க போகுது. ஆனால் OnePlus 7 Proவில் பாப்அப் செல்ஃபி கொண்ட நாட்ச்லெஸ் டிஸ்பிளேயும் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இருக்க போகுது. இந்தியன் சிங்கரான நேஹா பாசின் ஒரு மியூசிக் வீடியோவில் OnePlus 7 டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் OnePlusோட CEO ஆன பீட் லவ்ன்றவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது OnePlus 7 Pro டிவைஸை திருப்பி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் லீக் ஆகி பரவிட்டு இருக்கு. இந்த லீக்கான ஃபோட்டோவில் இந்த ஃபோனுக்கு ட்ரிபிள் கேமரா இருக்கிறது கிளியராக தெரியுது. இந்த 2 ஃபோன்ஸும் May 14 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இப்போது லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் மட்டும் தெரிஞ்சாலும் May 14 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறப்போ இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சைனாவில் நூபியான்ட்டு ஒரு கம்பெனி ரெட் மேஜிக் 3ன்ட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு சைனீஸ் ஃபோன்ட்டு தள்ளி விட்டுறவும் கூடாது. ஏன்னா இது கேமர்ஸ்க்குன்னு டார்கெட் பண்ண ஒரு செம்ம ஸ்பெக்ஸ் உள்ள கேமிங் ஃபோன். இதில் லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 855 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பவர் பண்ணக்கூடியது 5000 mAh கொண்ட பேட்ரி. கூடவே இதோட ஸ்க்ரீன் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே. ஸ்டாண்டர்ட் 60 Hz இல்லாமல் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஆன 90 Hz இதில் இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் யூசபிலிட்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியும் இதில் இருக்குது. இதன் மூலமாக வெறும் 10 minutes சார்ஜ்லேயே நீங்கள் 1 hourக்கு கேம் ஆடலாம்ட்டு இந்த கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இல்லை லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கிறதால ஹீட்டை அப் டு 500% எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ட்டு இந்த கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவங்களோட பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 64GB இன்டர்னலுக்கு உங்களுக்கு 30,000லே கிடைக்கும். பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 45,000 ரூபீஸ்க்கு 12GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகுமான்னு தெரியல, பட் லான்ச் ஆனால் கேமர்ஸ்க்கு இது பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். டெக் ஃபேக்ட் McKinsey குளோபல் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா 2013 கம்பேர் பண்ணுனா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே அப் டு 95% வரைக்கும் கம்மியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 2018 மட்டும் சுமார் 56 கோடி பேர் இன்டர்நெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023க்குள்ளே இப்போ இருக்கிறத விட சுமார் 40% அதிக பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. கூடவே அதே வருஷத்தில் இப்போ இருக்கிறத விட நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டபுள் ஆகும்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் மற்றும் டெக்னாலஜிஸ் எல்லாம் எல்லார் கையிலும் போய் சேர்ந்தால் கண்டிப்பாக நாடு இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறும்னு நான் எதிர்பார்க்குறேன். பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் ரன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஏத்தர்னு ஒரு கம்பெனி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாடல் நேம் S340, இன்னொன்று S450. லுக்ஸ் எல்லாம் பார்க்க சிமிலராக இருந்தாலும் இதோட பவர் அவுட்புட், ரேஞ்ச் மற்றும் ஆக்சலரேஷன் வேறையாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ரைஸிங்கும் ஒன்றை கம்பேர் பண்ணால் இன்னொன்று 15,000 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனி இந்த ஸ்கூட்டர்ஸை வெறும் பெங்களூரில் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைக்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செப்டம்பர் வரைக்கும் இதோட புக்கிங்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பைக்குக்குமே சுமார் 3,500 ரூபீஸ் ப்ரைஸ் அதிகமாக்கியிருக்காங்க. ஒரு மாடலுக்கு ப்ரைஸ் 1,13,000 ஆகும், இன்னொரு மாடலுக்கு 1,28,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெங்களூரில் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்கூட்டரை இந்த கம்பெனி ஜூன் 2019 சென்னையிலும் லான்ச் பண்ண போகிறத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணும்னா ஏத்தர் வெப்சைட்லேயே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 5G எங்கே பார்த்தாலும் வரப்போகிற ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எல்லாமே 5G வச்சு வரப்போகிறத பெரிய பஸ்ஸே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 5G என்ன, இவங்க எல்லாம் பில்டப் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பெரிய விஷயம்தான். Huawei கம்பெனி போன வருஷம் 5G டெக்னாலஜிக்காக ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே $15.3 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இது இவங்க R&Dக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி செலவு பண்ணதை விட டபுள் மடங்கான செலவு. ஆப்பிள் 5Gக்காக செலவு பண்ணதை விட இவங்க அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் வயர்லெஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டை டாமினேட் பண்ணணுன்ட்டு செலவு பண்ண விஷயம் தான் இது. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் 5G டெக்னாலஜிக்காக பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இன்னைக்கான ஹாட் நியூஸ், சாம்சங் நோட் சீரிஸோட அடுத்த வெர்ஷனான சாம்சங் நோட் 10ஓட ரெண்டர் ஒன்று சர்ஃபேஸ் ஆகிருக்கு. ஃபேமஸ் ட்ரிப்ஸ்டரான ஐஸ் யூனிவர்ஸ் டெவின்சியோட விட்சுவன் மேனேஜ் டாப்பிக்கில் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இதோட அர்த்தம் வரப்போகிற ஃபோன் பர்ஃபெக்ட் சிமெண்ட்ரி, அதாவது லெஃப்ட் சைட் மற்றும் ரைட் சைட் பர்ஃபெக்டாக ஈக்குவலாக இருக்க போதுன்னு தெரியுது. அதன்படி சாம்சங் S10ல் இருக்கிற மாதிரி சைடில் இல்லாமல் சென்டரில் பஞ்ச் அண்ட் ஹோல் ஸ்க்ரீன் கேமரா இருக்குது. அதோட இந்த ஹோலோட சைஸ் இன்னும் சின்னதாகவே இருக்குது. கூடவே இதில் புது இன்ஃபினிட்டி டிஸ்பிளே வச்சு வரப்போகிறதாவும் சொல்கிறாங்க. இதன் மூலமாக பெரிய ஸ்க்ரீன் சைஸ் சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்லேயே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே இதில் ஃபாஸ்ட் சார்ஜான 25 வாட்ஸ் பவர் மற்றும் 4500 mAh கொண்ட பேட்டரி இருக்க போகிறதாவும் சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் வெறும் கான்செப்டாக இருந்தாலும் இது கன்ஃபார்ம் ஆகும்ட்டு நான் நம்புகிறேன். இந்த புது டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா இல்லையா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.